அவர் பேஷண்ட் இருக்கும்பொழுதே வந்து 2-3 பேர் மயக்கடிச்சு விழுறாங்க. தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேரமலுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு பொண்ணு மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. அதையுமே அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. திடுதிப்புன்னு வந்து அந்த பேச்சை வந்து நடுவில் முடித்தா மாதிரி வந்து அவர் விஜய் அவர்களும் வந்து உள்ளே போயிட்டார். எப்பவுமே வெளியே வர ஆதவ அர்ஜுனா வந்து 2 தடவை வெளில வந்து ஏதோ தகவலை வந்து பரிமாறிக்கினார். ஆதவ அர்ஜுனா இந்த வேனுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவருடைய டீம் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்கன்றதே இது வரைக்கும் யாருக்கும் வெளியே தெரியாத ஒரு நிலைமையில தான் ஒரு தினம் இந்த வேன் பயணம் நடந்துட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா திடீர்னு வெளியே வராரு. மேலே எட்டி பார்த்து அவர் வந்து நின்று வெயிட் பண்ணுறாரு. விஜய் அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது இந்த பக்கம் திரும்ப விஜய்கிட்ட பேசணும், இதை சொல்லணும்னு வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு கேப் கிடைக்கும் போது விஜய் கிட்ட இதை தெரிவிக்கிறாரு. அப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த பேச்சுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் கீழே வந்துட்டு ஜெகதீஷ் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவருடைய ஒரு வலது இடது கைன்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர் அந்த இடத்துல கூப்பிடுறாரு, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் வந்து அப்படின்னு ஒரு உச்சி கொட்டுறது இந்த இதை பேசி முடிச்சோன்னே கேட்குது. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக விஷயம் தகவல் பரிமாறப்பட்டிருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு. அதனாலேயே வந்து அவர் வந்து சீக்கிரமாக வந்து பேசுனதை வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு கிளம்பிட்ட மாதிரி சொல்கிறார். கட் ஷார்ட் பண்ணி தன்னுடைய உரையை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவர் நகர்றார்.